உயிர்ச்சூழலின் விந்தைகள். இந்த உயிர்ச்சூழலின் விந்தைகளை நாங்கள் இரண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று அங்கிகளின் சுரப்பியல்புகள், இன்னொன்னு தாவர விலங்குகளுக்கு இடையிலான வேறுபாடு. இது மேலதிகமாக உயிர் உள்ளவை உயிர் இல்லாதவைன்னு ரெண்டு பேரும். முதலாவதாக நாங்க அங்கிகளை பார்க்கும் பொழுது, அங்கிகள்னா என்ன? வெற்று கண்ணால் பார்க்க முடியாத மிக சிறிய அங்கிகள் நுண்ணங்கிகள் எனப்படும். இந்த நுண்ணங்கிகள முதலாவதாக நாங்க வளர்ச்சியை பார்க்கலாம். இந்த வளர்ச்சி தாவரங்கள் விலங்குகள் இந்த உயரத்திலையும் கனவளவிலையும் திணிவிலையும் ஏற்படுற மீளா அதிகரிப்பு தான் வளர்ச்சி எனப்படும். உயரத்திலையும் கனவளவிலையும் திணிவிலையும் ஏற்படுற மீளா அதிகரிப்பு தான் வளர்ச்சி எனப்படும். இந்த வளர்ச்சி அங்கிகளோட ஒரு பொதுவான இயல்பாகும். அதுக்கப்புறம் இந்த நுண்ணங்கிகளை நாங்க பார்க்கறதுக்கு கூட்டு நுணுக்கு காட்டித்தான் உதவும். இந்த கருவியால மட்டும்தான் இந்த நுண்ணங்கிகளை பார்க்க முடியும். அடுத்ததாக நாங்க போசனை சிறப்பியல்புக்குள்ள போவோம். இந்த போசனை இரண்டா பிரிக்கலாம். தற்போசனி, பிறபோசனி. தற்போசனினா தமது உணவை தாமே உற்பத்தி செய்து கொள்ளும் செயற்பாடு தான் தற்போசனி. இந்த தற்போசனி தமது உணவை தாமே உற்பத்தி செய்து கொள்ற தாவரங்கள் மட்டும்தான். அதே இன்னொன்னு பிறபோசனி. பிறபோசனினா என்ன? தாவரங்கள் உற்பத்தி செய்யும் உணவின் மீது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ விலங்குகள் தங்கியுள்ளன. எனவே விலங்குகள் பிறபோசனிகள் என அழைக்கப்படும். அது எப்படின்னா, ஒரு மான் புல்ல சாப்பிடுது. அந்த மானை ஒரு சிங்கம் வேட்டையாடும் போது அது மாண்ட தோல், அதோட உடல் ஒரு மாமிசம். ஆனால் அந்த மான் சாப்பிட்டது ஒரு புல். அப்ப சிங்கம் மாமிசத்தையும் சாப்பிடுது, அந்த மான் சாப்பிட்ட புல்லையும் மறைமுகமாக சாப்பிட்டு. அப்ப அந்த செயல்முறை தான் பிறபோசனி. அந்த பிறபோசனிக்கான அந்த செயல்முறை. அப்ப விலங்குகள் பிறபோசனியாகவும் தற்போசனிக்குள்ள தாவரங்களும் அடங்குகிறது. அதே மாதிரி இந்த போசனை பாடத்திலேயே ஒளித்தொகுப்புன்னு ஒரு சின்ன